Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது தக்காளி தொக்கு. இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து என்ன 1 கிலோ தக்காளிக்கு நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 20 பல் பூண்டு சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நிறைய ஊத்தினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 கிலோ தக்காளி எடுத்துக்கிறோம். 1 கிலோ தக்காளிக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 20 பல் பூண்டு. அதாவது இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. நல்ல பெரிய பல்லா இருந்துச்சுனா நீங்க ஒரே ஒரு பூண்டு இருந்தாலும் ஓகே. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கடுகு 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து என்ன கருவேப்பிலை எதுவுமே போட்டு நம்ம தாளிக்க கூடாது. பெருங்காயம் கூட தேவையில்லை. ஒரு சிலருக்கு பிடிச்சதுனா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கிலோக்கு ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு 20 பல். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத வந்து நல்லா கட் பண்ணிட்டு மிக்ஸில இது ரெண்டையும் போட்டு அடிச்சுக்கணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த திக்கா இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து என்னென்னா தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டுரும். அதாவது ஈவனாக அரைப்பட்டுருங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஜூஸ் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டாம். அதாவது நம்ம மிக்சியில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம கழுவி ஊற்றிட்டாவே போதும். அதுக்கப்புறம் நல்லா சுண்டணும். இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இதை வந்து இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் வந்து இதுக்கு நம்ம மினிமம் வந்து ஒரு 50 ml வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். 10லனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 50 ml ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம எப்படி இருந்தாலும் இன்னொரு 25 ml வந்து அதிகமாக தான் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே அரைச்சிருக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு இது ரெண்டுமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா வாசமாகவும் இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா அடி கனமான பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி அனடைஸ்ட் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வதங்கிட்டு இருக்கிறப்பவே அந்த லாஸ்ட்டில் தக்காளி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா அடிஷ்னலாக நம்ம எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. மஞ்சத்தூள் வேணால் நம்ம லைட்டாக தேவைங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் விட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் வந்து நம்ம ஒரு டைம் வதக்கிட்டோன்னா அந்த பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை வந்து எல்லா தக்காளியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போது ஒரு சிலருக்கு வந்து காரம் வந்து ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் காரம் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. நான் இப்போது தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது இது 1 கிலோ தக்காளி அளவுக்கு இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது 1 கிலோ தக்காளிக்கு நம்ம இவ்வளோ வந்திருக்கு. லாஸ்ட்டில் வந்து சுண்டுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் வந்து தொக்கு கிடைக்கும். இது வந்து மினிமம் வந்து ஒரு 1 hour ஆகுது சிம்மில் வச்சு சுண்ட விடணும். இது வந்து நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். சுண்டி வர டைமுக்கு நம்ம இன்னொரு 25 ml வந்து ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுண்ணதுக்கப்புறம் நம்ம 10 தான் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நேராக கொதிக்கிறப்போ எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ மூடி வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கு. தக்காளியில் தண்ணி வந்து நிறையா விடும். 1 கிலோ தக்காளி, ஒரு வெங்காயம், 20 பல் பூண்டு இவ்வளோ தான். இது எவ்வளோ நேரம் கொதிக்குதுங்கிறத நான் டைமோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இடையில நீங்கள் வந்து எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். திருப்பியும் மூடி வச்சிடுறேன். இடையில செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அப்போ தான் நல்லா வேகும். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிக்கோங்க. 20 minutes கம்ப்ளீட் ஆயிருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னொரு 10 minutesக்கு அப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமும் கிடையாது, மீடியம் ஃப்ளேம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். 30 minutesல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் ஒரு 25 ml வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 ml வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். உப்பு இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர டைமுக்கு வந்து நம்ம காரப்பத்திலன்னு மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா திருப்பி பச்சை வாசம் அடிக்கும். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நீங்கள் வச்சுருக்கிறப்ப தண்ணி படாமல் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். தண்ணி பட்டுச்சுன்னா கெட்டுரும்.
அதனால கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ராப் கூட தண்ணி படக்கூடாது. நம்ம இந்த பேனில் முக்கால்வாசி நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா சுண்டணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்டுட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் ஆகுது இந்த தொக்கு செய்கிறதுக்கு. எவர் சில்வர் கடாயிலெல்லாம் நம்ம செஞ்சோன்னா இது வந்து நல்லா அடி பிடிச்சிரும். அதனால் அடி கனமான பாத்திரத்தில் நம்ம இந்த தொக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 40 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி இருக்கும். எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு கண்டெய்னரில் கொட்டிட்டேன்னா இந்த பிரிஞ்ச எண்ணெய் எல்லாமே ஒன்று சேர்ந்து மேலே இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான தக்காளி தொக்கு ரெடி. நான் தக்காளி தொக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.